சிதறிப்போன யூதர்கள்ல ஒரு சிலர் சிரேனே அப்படிங்கிற வட ஆப்பிரிக்க நகரத்துல குடியேற்றப்பட்டாங்க அசீரியர்களால. இயேசுவின் காலம் வரும்போது கிட்டத்தட்ட 730 வருஷம் ஆயிடுச்சுல்ல. அதனால அந்த நேரம் ஆகும் பொழுது அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு அசல் ஆப்பிரிக்கர்கள் மாதிரி கருப்பா வாட்ட சாட்டமா இருப்பாங்க. நம்ம இயேசுவானவர் சிலுவையை தூக்கிட்டு போகும்போது ஒரு இடத்துல விழுந்தாரு, சில இடங்கள்ல விழுந்தாரு. அதுல அவர் ஒரு இடத்துல விழுந்ததுக்கு பிறகு இதுக்கு மேல இந்த சிலுவையை தூக்கிட்டு போக முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டார்ல. அந்த நேரத்துல ரோம போர் சேவகர்கள் ஒரு ஆளை வற்புறுத்தி இந்த சிலுவையை தூக்கிட்டு போக வச்சாங்க. ஞாபகம் இருக்கா? சிரேனே ஊரானாகிய சீமோன், அவரு அலெக்சாண்டர் ரூபுங்கிற 2 பேருடைய அப்பா அப்படின்னு பாக்குறோம். இவங்க பொறாமையில தான் இந்த யூதர்கள் இந்த மாதிரி பண்ணி ரோமர்கள் இவரை சிலுவையில அறையிறாங்க அப்படின்னு. அதுல இவருக்கு இயேசுவை குறிச்ச ஒரு கரிசனை வந்து, அப்புறம் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட விதம், இயேசு அங்க வச்சு சிலுவையில வச்சு 7 வாக்கியங்கள் பேசுறாரு, அது அப்புறம் கடைசியில் அவர் உயிர் விட்ட விதம், இது எல்லாத்தையும் பார்த்த இந்த சீமோன் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு தான் போறாரு சிரேனைக்கு. அப்ப சிரேனே ஊருக்கு இவர் போகும்போது இயேசுவை பத்தி இவர் அவருடைய மனைவிக்கும் அவருடைய மகன்மாராகிய அலெக்சாண்டருக்கும் ரூபுக்கும் சொல்லிடுறாரு. அவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க.